17ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனம் இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். எசேக்கியேல் 17:24 நாம் வாசிக்க கேட்போம். அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும், நான் பச்சையான விருட்சத்தை பட்டு போக பண்ணி பட்டுப்போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்களுக்கெல்லாம் தெரிய வரும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று சொல் என்றார். இந்த கடைசி பகுதி, கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று சொல். கர்த்தர் எதை சொன்னாரோ அதை நிறைவேற்றுகிற நல்ல ஆண்டவர். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தினுடைய 24 வசனம் சொல்லுகிறது. 29 அவர் பொய் சொல்லுகிற தெய்வம் அல்ல. அவர் சொல்லி அப்படி மனஸ்தாபப்பட்டுட்டு ஐயோ சொல்லிட்டனே அப்படின்னு சொல்லுகிற தெய்வம் அல்ல. என்னாகும் 23:19 சொல்லப்பட்டிருக்கிறது. 18:19 அவர் பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் எதை சொல்லுகிறாரோ அதை தேவன் நிறைவேற்றுகிறவர். நான் ஆபிரகாமுக்கு சொன்னதை நான் நிறைவேற்றுவேன். யாக்கோபுக்கு தரிசனமாகி சொல்லும்போது சொல்றார், உன் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்குக்கு நான் சொன்னதை உன் கண்கள் காணும்படி அதை நிறைவேற்றி தருவேன் என்பதாக. ஆதியாகமம் 41 யோசேப்புக்கு நான் எதை சொன்னேனோ அதை அப்படியே 40-44 வசனம் வரைக்கும் கர்த்தர் நிறைவேற்றினார் என்று வேதம் சொல்லுகிறார். நம்ம ஆண்டவர் சொன்னார்னா செய்வார். எதை சொல்றாரோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றுகிற ஆண்டவர். சில நேரம் நம்மளே மறந்து விடுகிறோம். ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள், ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள், ஆண்டவர் சொன்ன வாக்குறுதிகள், கர்த்தர் நீங்க ஜெபம் பண்ணி கண்ணீரோடு புலம்பி அழுத நேரத்தில் தேவன் இடைப்பட்டு தேவ மனிதர்களோடு இல்லை வசனம் வாசிக்கும் போது, இல்லை நீங்க தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களோடு பேசின பல வாக்கு தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களையும் நீங்க கூட சில நேரம் மறந்து போவீர்கள். ஆனால் கர்த்தர் அதை நினைவு வைத்து தேவன் நான் நிறைவேற்றி தருவேன் என்று சொல்லுவாரானால் அதை நிச்சயமாய் செய்வார். அவர் மனஸ்தாபப்படுகிற ஆண்டவர் அல்ல. நம்ம கூட சில நேரம் மறந்துடுறோம். கர்த்தர் மறக்காத ஆண்டவர். இது எப்போ அப்படின்னு நமக்கு யோசிக்கிற அளவுக்கு, ஓ இதை இன்னைக்கு எனக்கு சொன்னார்ல, நான் மறந்துட்டேனே. இல்லை, நீங்க மறந்தாலும் இந்த மாதம் இது வரைக்கும் கர்த்தர் என்னென்னலாம் போன மாதம், கடந்த வருஷம் சொன்ன எல்லா நல் வார்த்தைகளையும் இந்த வருஷம் நீங்கள் சுதந்தரிக்கிற மாதமாக இருக்கும். நான் சொன்னதை நிறைவேற்றுவேன், அதை உரைத்தார் என்று சொல். இந்த மாதம் உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்க குடும்பத்தில், ஊழியத்தில், வியாபாரத்தில் சொன்னாரோ, இன்னைக்கு பாதகமா, இன்றைக்கு சாதகம் இல்லாமல் இன்னைக்கு எதிர்மறையா இருக்குமானால் சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றுவார். கையை தட்டி ஆமென். கர்த்தர் நிறைவேற்றுவார். அவர் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்துகிறார், தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்துகிறார். செழிப்பா இருக்கிறத, நல்ல வளர்ச்சியா இருக்கிறத பட்டு போக பண்றேன், பட்டு போனதை நான் தலைக்க பண்றேன். வெளியில் இருக்கிற எல்லா விருட்சங்களும் இதை காணும், எல்லா விருட்சத்துக்கும் தெரிய வரும் அப்படிங்கிறார். நான் சொல்றத நிறைவேற்றுகிறத உனக்கு மட்டும் பார்க்கும்படி இல்லை, எல்லா கண்களும் காணும்படி நான் அதை செய்வேன். யோவான் 11ஆம் அதிகாரத்தினுடைய 20-24 வசனம், லாசரு மரித்த உடனே இயேசு இன்னும் தாமதித்தார். திருப்பி வாங்க புறப்பட்டு போவோன்னு சொன்னார். கல்லண்டையில் போனா கல்லை புரட்டுங்கள் சொன்னார். 4 நாள் ஆச்சே நாருமே. ஆண்டவர் சொல்றார், ஆண்டவரே நீர் எப்போது எனக்கு செவி குடிப்பீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனா ஒண்ணு, என்னை நீர் அனுப்பினதை இந்த சூழ்ந்திருக்கிற எல்லா ஜனங்களும் விசுவாசிக்கும்படி அவர்கள் நிமித்தம் இதை நான் சொன்னேன். எதை சொன்னேன்? விசுவாசி, தேவனால் விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பா. இந்த கல்லை புரட்டுன்னு நான் இதை சொல்லியிருக்கிறேன், நீங்க எனக்கு செவி கொடுப்பீங்கன்னு. ஏன் சொல்லியிருக்கேன்னா, எல்லாரும் விசுவாசிப்பாங்க, எல்லா கண்கள் காணட்டும், இதை பார்க்கட்டுங்கிறதுக்காக சொல்லியிருக்கிறேன். அப்போ விசுவாசித்தால் நீ தேவ மகிமை
காண்பார். ஆண்டவர் சொன்னதை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி தரணுமா? விசுவாசமா இருங்க. மார்க் 11ஆம் அதிகாரத்தில் தியானித்தோம். விசுவாசம் ஒரு கடுகு வித அளவு விசுவாசம். ரெண்டாவது, அந்த விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்? சந்தேகமே இருக்கக்கூடாது. அந்த விசுவாசம் சந்தேகம் இல்லாத விசுவாசம் தான். இங்கே எப்படி இருக்கணும்? நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, நின்று ஜெபம் பண்ணும்போது ஒரு ஜெபம் இருக்கு. அதில் அடுத்து சொல்றாரு, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அடுத்து சொல்றாரு, யார் பேரின் குறை இருந்தால் மன்னிங்க. இவ்வளவு இருந்தால் தான் ஆண்டவர் எதை சொல்றாரோ அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். என்னென்ன சந்தேகம்? சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அலக்களிக்கப்படுகிற அலைகளுக்கு ஒப்பா இருக்கிறான். அவன் எதையாவது தேவனிடத்திலிருந்து பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. மைண்டில் கொஞ்சம் கூட யோசிச்சிடவே கூடாது. கர்த்தர் ஏதாவது தந்துருவார், இதை வாங்கிடுவேன், இதை பெற்றுக்கொண்டுருவேன்னு சொல்லி மனதில் நினையாதிருப்பானாக. சந்தேகம், சந்தேகம், தன்னை குறித்த சந்தேகம். செஞ்சிருவேனா, பார்த்துருவேனா? மோசே சொல்றாரு, நான் ஏமாத்திரம். கிதியோன் சொல்றான், நான் ஏமாத்திரம். அவனை குறித்த ஒரு சந்தேகம், தன்னை குறித்த சந்தேகம். ரெண்டாவது, சூழ்நிலையை குறித்த ஒரு சந்தேகம். சூழ்நிலை எப்படி இருக்கு, இப்படிலாம் இருக்க, எப்படி நடக்குங்கிற சந்தேகம். மூணாவது, சிலருக்கு கர்த்தரையே குறித்த சந்தேகம். பேதுரு சந்தேகப்பட்டான், தோமா சந்தேகப்பட்டான், ஆண்டவரையே சந்தேகப்படுறது. இந்த மூணு விதமான சந்தேகம் நம்முடைய வாழ்க்கையில் எப்போது இருக்கும்? நம்மளை குறித்த சந்தேகம் எப்பயே இருக்கு, சூழ்நிலை குறித்த சந்தேகம் இருக்கு, சில நேரம் கர்த்தரை குறித்த சந்தேகமே இருக்கு. இந்த சந்தேகம் ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்ற விடவே விடாது. நீங்கள் சந்தேகமே படக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. எல்லா அளவு கூட சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. மோசமானது இது சந்தேகம். பொறாமை எப்படி ஒரு எலும்பு உருக்கியோ அதே போல் இந்த சந்தேகம் ரொம்ப மோசமானது. கணவனை சந்தேகப்பட, மனைவியை சந்தேகப்பட, பிள்ளைகளை சந்தேகப்பட, இப்படி சில காரியத்தில் சந்தேகம் வந்துருச்சுன்னா நம்மளை உருக்கிடும். அதை உடச்சிடணும். அது ஒரு பொல்லாத ஆவி. என்ன குறித்த சந்தேகம், நான் இதை செஞ்சிருவேனோ, என்னால் முடியுமா அப்படிங்கிற சந்தேகம். சூழ்நிலையை குறித்த சந்தேகம், அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ, அது அப்படியே சூழ்நிலையை குறித்த சந்தேகம். ஆண்டவரை, கர்த்தரை குறித்தே சிலருக்கு சந்தேகம். எனக்கு வேண்டாம், இந்த சந்தேகத்தின் ஆவி எங்களை விட்டு வெளியேறட்டும். ஜெபம் பண்ணுங்க, ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. குட்டி பிள்ளைங்களாம் ஜெபம் பண்ணுங்க, கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. தம்பி வரலாம், ஜெபம் பண்ணு, கண்ணை மூடுங்க. எல்லாரும் கையை தூக்குங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். எங்கள் குடும்பத்தில், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களுக்குள்ளே இருக்கிற இந்த சந்தேகத்தின் ஆவி வெளியேறட்டும். நீங்களே ஜெபம் பண்ணுங்க. தலையில் கையை வச்சு சந்தேகம், நம்மளை குறித்த சந்தேகம், சூழ்நிலையை குறித்த சந்தேகம், கர்த்தரையே குறித்த சந்தேகம், இந்த சந்தேகம்லாம் எங்களை விட்டு வெளியேறட்டும். விசுவாசிப்போம், தேவனுடைய மகிமையை கர்த்தர் நமக்கு காண பண்ணுவார். ஆமென். சரி, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு சொன்ன ஒரு வார்த்தையை அவர் வேதத்தில் சொன்னாரே, அதெல்லாம் சொன்னதை எப்படி சிலுவையில் நிறைவேற்றினார், எப்படி ஜெயித்தார் என்கிற ஒரு 6-7 வசனத்தை சப்ஜெக்டை உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். ஆண்டவர் நம்மையும் ஜெயிக்க வைப்பாராக. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிக்க கேட்போம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஒரு பெரிய ஜெயம் எடுத்தார். இயேசு சிலுவையில் எல்லாவற்றையும் அடித்தார். எதெல்லாம் ஜெயித்தார் சிலுவையில் சொல்லியிருக்கிறார். அவர் பூமியில் வாழ்கிற நாட்கள் இதெல்லாம் நான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை முழுவதும் சிலுவையில் செய்து நிறைவேற்றினார். சொன்னதை நிறைவேற்றி முடித்தது தான் சிலுவை. எல்லாத்தையும் முடித்து கர்த்தர் நிறைவேற்றினார். பூமியில் அவர் வாழ்ந்த நாட்களில் எதெல்லாம் அவர் ஜெயித்தார், எதெல்லாம் சொன்னாரோ அதை சிலுவையில் செய்து முடித்தார். அதில் சில வார்த்தைகளை உங்களோட நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, அவர் ஜெயித்தது உலகத்தை ஜெயித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னலாம் ஜெயித்தார் என்பது தான் இந்த வேத பகுதி. ஜெயித்தார், சிலுவையில் செய்து முடித்த காரியம். சிலுவையில் அவர் சொன்னதை, பூமியில் வாழ்ந்த நாட்களில் சொன்னதை சிலுவையில் நிறைவேற்றினார். ஆமாம், இந்த மாதம் நமக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். நீங்களும் இயேசு ஜெயித்தது போல நம்மளும் ஜெயிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.
யோவான் 16:33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவர் முதலாவது சொல்றது, நான் உலகத்தை ஜெயித்தேன். அத உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னார். சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து ஆணி அடித்து சிலுவையில் வெற்றியும் சிறந்தார். உலகத்தை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த பூமியில வாழ்ற நாட்கள் எல்லாம் நமக்கு முன்பாக ஒரு பெரிய ஓட்டப்பந்தயம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பெற்றுத்தள்ளத்தக்கதாக ஓட வேண்டுமானால் முதல்ல செய்ய வேண்டியது உலகத்தை ஜெயிக்கணும். ஆமென் சொல்லுங்க. எதை ஜெயிக்கணும்? யோவான் 17:14 வாசித்து பாருங்க. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைக்கிறது. யோவான் 15:19 வாசித்து பாருங்க. நீங்கள் உலகத்தார் இல்லாததினால் உலகம் தன்னுடைய சிநேகிக்கும், நீங்கள் உலகத்தாராய் இராதபடினால் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள பெந்தேகோஸ்தே அனுபவத்தில் அப்போஸ்தல உபதேசத்தின்படி வாழ்கிறவர்களை உலகம் பகைக்கும். ஆர்டினரி கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்றவர்களை பகைக்குதான்னு எனக்கு தெரியல. கிறிஸ்துவுக்குள்ள ஜீவிக்கிறவர்களை, பெந்தேகோஸ்தே அனுபவத்தில் வாழ்றவர்களை, அப்போஸ்தலர் உபதேசத்தில் ஜீவிக்கணும்னு சொல்லி போராடுகிறவர்களை இந்த உலகம் பகைக்கும். ஏன் பகைக்குது? ஏன்னா இந்த உலகத்தை அவர்கள் சிநேகிக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உபதேசத்திலையும் இந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்திலையும் ரட்சிப்பிலையும் ஞானஸ்தான உபதேசத்திலையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால மூழ்கி ஞானஸ்தானம் எடுன்னு சொன்னா இந்த உலகம் நம்மளை பகைக்குதா? கிறிஸ்தவர் பகைக்கிறாங்களா? அப்ப நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும், அவங்க யாரு? உலகத்தார். யோவான் 17:16 சொல்லுகிறது, நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்லவே. உலகத்தான் என்ன செய்வான்? லூக்கா 12:30-31 சொல்லுகிறது, உலகத்தான் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை புசிப்போம் என்று நாளைக்காகவே கவலைப்படுகிறவர்கள். இவைகளெல்லாம் உலகத்தான் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதா அறிந்திருக்கிறார். நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள். ஒரு கர்த்தருடைய பிள்ளை சபைக்கு வர்றது ஏதோ தேவைக்காக மாத்திரம் வராதீங்க. இது உலகத்தான் தேடுறது. சாப்பிட்றதுக்காகவும் ட்ரெஸ்ஸுக்காகவும் உலக வேலைக்காகவும் பிஸ்னஸுக்காகவும் மாத்திரம் சபைக்கும் ஊழியத்துக்காக வருவீர்களானால் உங்களை போல நம்மளை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் உலகத்தில் யாருமே இல்லை. யாக்கோபு 4:4 என்ன சொல்லுகிறது? ஆரம்பிக்கும் போதே பயங்கரமா இருக்கிறது. விபச்சாரியரே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று நீங்கள் அறியீர்களா? உலகத்தை சிநேகிக்க விரும்புகிறேன் தேவனுக்கு பகைஞாலி. எப்ப பார்த்தாலும் வேர்ல்ட்லி திங்கே இருந்துச்சு. இயேசு சொன்னா, நான் உலகத்தை ஜெயித்தேன். இதை சொன்னேன், சிலுவையில் செய்து முடித்தா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஏன் சபைக்கு வந்து இந்த உபதேசம்? உலகத்தான் போடுற மாதிரி ட்ரெஸ்ஸை நம்ம போடக்கூடாது. உலகத்தான் போடுற மாதிரி நம்முடைய ஆடைகள் இருக்கக்கூடாது. உலகத்தான் இருக்கிறது போல நம்முடைய ஜீவியம் இருக்கக்கூடாது. உலகத்துக்கு நமக்கும் ஐக்கியம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. 1 யோவான் 5:4-5 பாருங்க. தேவனால் பிறந்தவன் எல்லாரும் எப்படி உலகத்தை ஜெயிக்கும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? உலகத்தை ஜெயிக்கணும். ஆமென் சொல்லுங்க. மத்தேயு 13:22 வாசிங்க. மத்தேயு 13:22 முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்து உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். இயேசு ஓமை சொல்றார். ஓமை என்பது என்னது? ஓமன் என்பது உலகத்தில் நம்ம கண்ணால் பார்க்குறத காணாத பரலோகத்தோட கம்பேர் பண்ணி இயேசு ஈஸியாக ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படி அவர் ஓமைகளினால் பேசினார்னு வேதம் சொல்லுகிறாரு. ஓமையாக பேசினார், ஈஸியாக புரிஞ்சுக்கொள்கிற மாதிரி. ஆண்டவர் விதைக்கிறத குறித்து பேசுகிறார். எப்பா, ஒரு நிலத்தில் விதை வழியருகே விழுந்தது, ஒன்று முட்கள் உள்ள இடத்துல விழுந்தது, ஒன்று கற்பாறையில் விழுந்தது, ஒன்று நல்ல நிலத்தில் விழுந்தது.
வழி அருகே விதைக்கப்பட்டது. ஆகாயத்து பறவைகள் அது எடுத்துக்கொண்டு போனது. அது தோட்டம் இல்லை, அது அடைக்கப்படாதனால சத்துரு எடுத்துக்கொண்டு போயிட்டான். அது கற்பாறையில் விதைக்கப்பட்டது. அது வேர்படாமல், அது தண்ணி படாமல், ஆழம் போக முடியாமல், அது உடனே கேட்ட உடனே சந்தோஷப்படுது. அதுக்கப்புறம் அது வேர் பற்ற முடியாமல் அது போயிடுது, பலனை கொடுக்க முடியல. சில விதைகள் முட்களுள்ள இடத்துல விழுந்தது. அந்த விதை விழுந்த உடனே நல்ல சந்தோஷம் இருக்குது, ஆனால் முட்களினால நெருக்கமும். வசனத்தை கேட்டதாயிருந்து உலக கவலையாம். என்ன கவலை? உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனால் பலன் கொடுக்க முடியல. இன்னைக்கு அநேகரால ஏன் பலன் கொடுக்க முடியல? ஏன் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியல? ஆண்டவர் சொன்னது ஏன் இன்னும் என் வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியல, சுதந்திரிக்க முடியல? கவலை. அது சாதாரண கவலை இல்லை. என்ன கவலை? உலக கவலை. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனமும் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம் சொல்லுகிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் உங்கள் நெருங்கி நிற்க பாரமான யாவற்றையும் பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் பொறுமையோடு ஓடக்கடவீர்கள். உங்களை பாரம் நெருக்கும், பாவம் நெருக்கும், எல்லா கவலையும் போட்டுட்டு நெருக்கத்தான் செய்யும். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை நீங்கள் அவர் மேலே வச்சிருங்கன்னு சொன்னா, இந்த உலக கவலை தான் இன்னைக்கு அநேகருக்கு பலனை கொடுக்காமல், பெற்றுக்கொண்டதை கர்த்தர் கொடுத்ததை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதற்கு பண்ணுது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இவ்வளோ பெரிய வசனத்தை கையில் கொடுத்துட்டு இன்னும் நம்ம ஜெயிக்க முடியலன்னு சொல்லிகிட்டே இருந்தோம்னா, இன்னும் திரும்ப திரும்ப அந்த உலக காரியத்தில் தோத்துக்கிட்டே இருந்தோம்னா, அவர் சொன்னதை நிறைவேற்றுவேன், நான் சொன்னேன்னா நிறைவேற்றினார் சிலுவையில். கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் இதை விசுவாசிச்சிங்கன்னா, அவர் எதை சொன்னார் நிறைவேற்றுவேன்னு சொன்னாரோ, நானும் இந்த உலகத்தை ஜெயிப்பேன். சொல்லுங்க, ஜெயிக்கணுமா இல்லையா? சொல்லுங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நன்மையும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபமாகுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்கப்பா, உலகத்தை ஜெயிங்க. உலகத்தான் செய்கிறத நான் செய்யக்கூடாது. நான் உலகத்துக்குள்ளே இருக்கேன், எனக்குள்ள உலகம் வரக்கூடாது. சபை உலகத்துக்குள்ளே இருக்கும், சபைக்குள்ள உலகம் வரக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் உலகத்தில் இருக்கேன், எனக்குள்ள உலகம் வரக்கூடாது. சபை உலகத்துக்குள்ளே இருக்கு, சபைக்குள்ள உலகம் வரக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. உலகத்தான் செய்கிறது போல நம்மளும், உலகத்தான் அணிகிறது போல நம்மளும், உலகத்தான் பண்ணுறது போல நம்மளும், உலகத்தான் பேசுறது போல நானும் பேசக்கூடாது. உலகத்திலிருந்து உங்களை நான் பிரித்தெடுத்தேன்னு சொல்றாரு. இயேசு உலகத்தை ஜெயித்தா. ஏன் என்ன பகைத்தது? நான் உலகத்தார் அல்ல, அதனால என்ன பகைக்குது. நான் உலகத்தாரார் இருந்தான்னா என்ன சிநேகிக்கும். உலகம் உங்களை சிநேகிக்குதா? நீங்க இன்னும் உலகத்தோட தான் ஒத்த வேஷம் போடுறீங்கன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க. மத்தேயு 16:26 பாருங்க. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டால் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினா என்ன பிரயோஜனம்? யோவான் 14:30 பாருங்க. இனி நான் உங்களுடன் அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசானவன் என்னிடத்துல வருகிறான், அவன் சரக்கு என்கிட்ட சொல்லுங்க. அவன் சரக்கு என்கிட்ட இருக்கா? உலக சரக்கு, உலக காரியம் இருக்கா? டெய்லி ஜெயிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. இவனும் நம்ம ஆள் தான் அப்படின்னு சொல்லி பிசாசு நம்மளை பார்த்து சொல்லிடக்கூடாது. இல்லையா? சொல்லுங்க. உலகத்தை ஜெயிப்போம், உலகத்தை ஜெயிப்போம். ஒரு பாட்டு இருக்குல்ல, உலகத்தை ரொம்ப நேசிக்காதீங்க, இயேசு உலகத்தை. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ அழைத்திருப்பான். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இயேசு உபவாசம் பண்ணி 40 நாள் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார். பிசாசு வந்து சோதிச்சான். 3 காரியத்தான் சொன்னான். உலகத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, ஆமென், கண்களின் இச்சை. இந்த 3 காரியத்தையும் பிசாசு கொண்டு வந்தானா இல்லையா? 3யுமே இயேசுக்கு முன்னாடி நிறுத்தினான். ஆனால் 3 காரியத்திலையும் இயேசு ஜெயித்தார். ஏன்? அது உலகத்தினால் உண்டானவைகள் என்பதை இயேசு அறிந்திருந்தார். அது இச்சையாக இருக்கலாம், பெருமையாக இருக்கலாம், என்னென்ன காரியம். இயேசுக்கு முன்னாடி வந்த உலகத்தே காமிச்சான். என் முன்னாடி சாஸ்தாங்கமாக விழுன்னு சொன்னான். இயேசு அப்பாலே போய் சாத்தானே என்று சொன்னார். ஆமென். பதவிக்காக, பொருளுக்காக, பணத்துக்காக,
மேன்மைக்காக இன்னைக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுற ஆட்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. கலாத்தியர் 6:14, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது. 2 கையை நீட்டுங்க, இப்படி கையை நீட்டுங்க, பக்கத்தில் உள்ளவங்களை இடிச்சாலும் பரவாயில்ல. இப்படி சொல்லுங்க நீங்க, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். டெய்லி என்ன சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். ஆமா, அடிக்கணும், டெய்லி சிலுவையில் அடைக்கணும். எபிரேயர் 11:38 பாருங்களேன். உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கல. யாருக்கு பாத்திரமா இருக்கலையா? பரிசுத்தவான்களுக்கு பாத்திரமா இருக்கலையா? ஆபிரகாமுக்கு பாத்திரமா இருக்கல, ஈசாக்குக்கு பாத்திரமா இருக்கல, யாக்கோபு, மோசே, முற்பிதாக்கள் யாருக்குமே பாத்திரமா இருக்கலையா? அவர் சொல்ற வாசனத்தை பாருங்களேன். அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை, அவர்கள் வனாந்திரங்களிலும் மலைகளிலும் குகைகளிலும் பூமியின் வெடிப்புகளிலும் சிதறுண்டு அலைந்தார்கள். எனக்கு இன்னொரு வசனம் ரொம்ப பிடிக்கும். இதே அதிகாரத்தில் 16ஆம் வசனம் போடுங்க. உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கல, அதனால வனாந்தரத்தில் அலைஞ்சாங்களாம், குகைகள் அலைஞ்சாங்களாம். 16ஆம் பாருங்களேன். அதிலும் மேன்மையான பரமதேசத்தை விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அவர்கள் மேன்மையான பரமதேசத்தையே நாடினார்கள். ஆபிரகாம் ஐஸ்வர்யவான், சீமான். ஆமா, அவனுடைய ஆஸ்திய பூமி தாங்க முடியல. ஆனாலும் அவர்கள் விட்டு வந்த தேசத்துக்கு திரும்பி போக மனதாயிருந்தால் போயிருப்பார்கள். இருக்குல்ல, அதுக்கு முந்தின வசனமா? போக மனதா இருந்தால், தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அவங்க போகல, உலகத்தை பார்க்கல, உலக ஆசீர்வாதத்தை சிநேகிக்கல, விட்டு வந்ததை விட்டதே நினைச்சு அப்படியே ஐயோ விட்டுட்டனே நினைக்கல. அதை விட்டுட்டு அவர்கள் பரம தேசத்தையே நாடினார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு சம்பத்து. ஆனா உலகத்தை ஜெயித்தார்கள். இயேசு நான் உலகத்தை ஜெயித்தேன்னாரு. சபை ஜெயிக்கணும், உலகத்தை விசுவாசிகள் ஜெயிக்கணும். மவுண்ட் குடும்பம் சபை இன்னைக்கு உலகத்தை ஜெயிக்கணும். அல்லேலூயா. உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளின் மீது ஒரு அட்டாச்சு லைஃப் தான் இருக்கணும் நம்முடைய ஜீவியம். கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அப்படி இருக்கணும், இல்லாத போல இருக்கணும். அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகம் என்ன பகைக்குது? பரவாயில்ல, ஏன் பகைக்குது? நான் உலகத்தான் அல்ல, அதான் என்ன பகைக்குது. ஆமென். முதல்ல உலகத்தை ஜெயித்தார். 2வது பாவத்தையும் மாம்சத்தையும் ஜெயித்தார். எதை ஜெயித்தார்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாவத்தையும் மாம்சத்தையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து ஜெயித்தார். அல்லேலூயா. பாவத்தையும் மாம்சத்தையும் ஜெயித்தார். அவர் ஜெயித்தேன்னு சொன்னதை சிலுவையில் செய்து முடித்து நிறைவேற்றினார். கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்தை ஜெயிக்கணும். 2வது பாவத்தையும் மாம்சத்தையும் ஜெயிக்கணும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்க. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசித்து பாருங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்பொழுது மாம்சத்தின்படி பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து என்னை தமக்காக, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். மாம்ச இச்சையை சிலுவையில் அறைகிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 7:24. ரோமர் 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். பவுலுக்குள்ள ஒரு போராட்டம் வருது.
எனக்குள்ள பாவ சரீரமும் மாம்ச சரீரமும் மரண சரீரமும் போராடுது. ஹூ வில் டெலிவர் மீ சொல்லிட்டு சும்மா விடல. 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், இந்த பாவ மரண சரீரத்திலிருந்து, இந்த மாம்ச சரீரத்திலிருந்து ஆவியின் பிரமாணம் என்னை விடுதலையாக்கிட்டு பரிசுத்த ஆவியினால ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்தார்னு போடப்பட்டிருக்கு. இந்த பாவத்தையும் இந்த மாம்சத்தையும் ஜெயிக்கணும்னா டெய்லி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிரம்பணும். பரலோகம் போகிற வரைக்கும் மாம்சமும் பாவமும் போராடிக்கிட்டே தான் இருக்கும். பரலோகம் போகிற வரைக்கும், படுக்கையில் இருக்கிற வரைக்கும் தாவீதுக்கு அவனுக்கு போராட்டம் இருந்து தான் இருந்துச்சு. படுக்கையில் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு போராட்டம் இருந்துச்சு. மாம்சம் அவனோடு போராடிக்கிட்டே தான் இருந்துச்சு. படுக்கையில் இருக்கு. அதுதான் யாக்கோபின் வல்லவருடைய கடைசி வார்த்தைன்னு சொல்லி கடைசியாக தான் சொல்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் பாவம் மாம்சம் பரலோகம் போகிற வரைக்கும் போராடும். நான் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்கிறீங்களா, இன்னும் அதில் தோத்துட்டு தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். இதில் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிற ஆள் இதில் தோற்று தான் இருக்கிறோம். டெய்லி ஜெயிக்கணும், டெய்லி பரிசுத்த ஆவியில் நிரம்பணும். அதுக்கு தான் வசனம், அதுக்கு தான் அபிஷேகம், அதுக்கு தான் சபையினுடைய ஐக்கியம், அதுக்கு தான் ஃபெல்லோஷிப், ப்ரேயர் ஃபெல்லோஷிப் தேவை, அதுக்கு தான் குடும்ப ஜெபம் தேவை, அதுக்கு தான் கணவன் மனைவி சேர்ந்து ஜெபிக்கணுங்கிறது, அதுக்கு தான் சபையில் நடக்கிற அப்பப்போ கூட்டத்தில் வந்து உட்காரணுங்கிறது. ஸ்பெஷல் மீட்டிங் எதுக்கு தெரியுமா? இதெல்லாம் ஜெயிக்கிறதற்கு, உங்களை பலப்படுத்தும். அபிஷேகம் அதுக்கு தான் கர்த்தர் கொடுப்பா. ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுறீங்கள, நல்லா ஜாலியாக ரிலாக்ஸாக, அது நல்லா ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுல்ல, அந்த நேரம் தான் சந்தோஷம். ஆனால் பாவத்தையும் உலகத்தையும் மாம்சத்தையும் ஜெயிக்கணும்னா சபைக்கு வரணும், ஐக்கியத்தில் இருக்கணும், அபிஷேகத்தில் நிரம்பணும், அந்நிய பாஷை பேசணும், தினந்தோறும் ஆவியில் நிரப்பப்பட்ட அனுபவம் இருந்தால் தான் இந்த பாவத்தையும் மாம்சத்தையும். யாக்கோபு 3:2 பாருங்க. நாம் எல்லாருக்கும் அநேக விசேஷங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால நம்ம சரீரம் முழுவதும் அடக்கணும். அப்படின்னா சொல் தவறாத புருஷனாக இருக்கணும். சொல் தவறாத புருஷனாக இருக்கணும்னா ஆவியில் நிரப்பப்பட்டவனாக இருக்கணும், வசனத்தின்படி வாழ்கிறவனாக இருக்கணும், பரிசுத்த ஆவியில் நிரம்பின மனுஷனாக இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், கடிவாளம் போல சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தெரியணும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் பாருங்க. நான் அனுதினமும் சாகுறேன். பவுல் சொல்றாரு, டெய்லி சாகுறேன் அப்படிங்கிறார். இயேசு மாம்சத்தையும் பாவத்தையும் ஜெயித்தா, நானும் ஜெயிக்கணும். சிலுவையில் வெற்றி சரந்தார்ன்னு இருக்கு. இயேசு வந்து பாவம் அறியாதவர். சொல்லுங்க. பாவம் செய்யாதவர். சொல்லுங்க. பாவம் இல்லாதவர். பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் இல்லாதவர். நம்முடைய வாழ்க்கை அப்படி மாறணும். யோபு 31:1 சொல்றாரு, ஒரு கண்ணோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணின் மீது நினைப்பாயிருப்பது எப்படி? கமனன் பண்ணியிருக்கேன்யா, நான் ஜெயிச்சிருக்கேன். எப்படி? சாப்பாடை ஜெயிக்க தெரியணும். சாப்பாட்டில் ஜெயம் வேணும். சிலருக்கு ஜெயமே இல்லை. சிலருக்கெல்லாம் வயிறு அடைச்சி போயிடுற அளவுக்கு சாப்பிடும். ஃபாதர் பெர்க்மான்ஸ் அடிக்கடி சொல்லுவார், மறைந்து போன ஜீவானந்தம் அடிக்கடி சொல்லுவார், நீ சாப்பிட்டுட்டே இருக்கும்போது திருப்தி ஆகிட்டு நினச்சிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் இன்னொன்று சாப்பிட்லாம் நினச்சிட்டு இருக்கும்போது இன்னொன்று வரும்போது அதை கட் பண்ணி சாப்பாடை ஒதுக்குறியா, அதில் தான் நீ மாம்சத்தில் ஜெயிக்கன்றவார். அதுதான் உபவாசம் பாரு. ஓகே, இன்னொன்று வாங்கலாமோ நினைச்சிட்டு இருக்கிற நேரத்தில் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை வேண்டான்னு சொல்கிறீங்க பாருங்க, அதான் மாம்சத்தை ஜெயிக்கிறது. சிலருக்கு ட்ரெஸ்ஸில் ஜெயம் வர மாட்டேங்குது. ட்ரெஸ்ஸில் இதெல்லாம் உலக காரியம், மாம்சம் இதெல்லாம் ஜெயிக்கணும். சிலருக்கு ட்ரெஸ்ஸில் ஜெயம் வரவே மாட்டேங்குது. புரியுதா? 3வது மார்க் 16:17. வேகமாக கொஞ்சம் வசனத்தை மாத்திரம் சொல்கிறேன், நம்ம முடிச்சிடலாம். 16:17. விசுவாசிக்கிறவர்களினால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், அவமான பாஷைகளை பேசுவார்கள். பிசாசை ஜெயித்தார். துரத்தணும். இயேசு சொன்னார், சிலுவையில் செய்து முடித்தார். ஆமென். லூக்கா 10ஆம் அதிகாரம் 17-18 வசனம் சொல்லுகிறது, 70 பேரும் சந்தோஷத்தோடே திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசெல்லாம் எங்களுக்கு கீழ்ப்படியுது. எப்படி? அபிஷேகமே பெறாத அந்த நாளில் நாங்கள் பிசாசை துரத்தணும்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஆசையாக சொல்கிறாங்களே, எவ்வளோ ஆசையாக சொல்கிறாங்க. நீங்கள் அனுப்புனீங்க, 70 பேர் போய் இயேசுவின் நாமத்தில் பிசாசை துரத்தினோம், அதெல்லாம் எங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிது ஆண்டவரே, பிசாசை துரத்துறோம். ஹாப்பி. நீங்களும் துரத்தணும்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், 9:30 வந்துட்டு 11 மணிக்கு போகிறவங்க எப்படி துரத்த முடியும்? சபைக்கு
8:30 சர்வீஸுக்கு 9 மணிக்கு வந்துட்டு 11:30 நான் கிளம்ப போகிறேன்னு சொன்னாலும் எப்படி துரத்த முடியும் பிசாசை? எல்லாத்துக்கும் அட்டன் பண்ணணும், எல்லாத்துலேயும் பங்கு பெறணும். யோவான் 1:12 எல்லாருக்கும் தெரியும். அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் அத்தனை பேர்களுக்கும் பிள்ளைகளாகும்படி கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் பிசாசு துரத்தணும். உங்கள்கிட்ட நீங்கள் சொன்னால் பிசாசு போகணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை கொண்டு கர்த்தர் பிசாசை துரத்துவேன்றார். பிசாசை ஜெயித்திருக்கிறார். நீங்களும் ஜெயிக்கணும். நீங்கள் கை வச்சா என்ன செய்யணும்? போகணும். அல்லேலூயா. 1 யோவான் 2:13-14 வேகமாக சில வசனம் சொல்லி முடிச்சிடுறேன் வேகமாக. 1 யோவான் 2:13-14 பிதாக்களே, ஆதி முதலாய் இருக்கிறவர் நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே பொல்லாங்கானே பிசாசு பல காரியங்கள் ஓனா சொல்றேன். பொல்லாங்கானனை ஜெயிக்கணும். பொல்லாங்கானவனை ஜெயித்ததுனால் நான் உங்களுக்கு எழுதுகிறேன். பொல்லாங்கானவனை ஜெயிப்பதனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பொல்லாங்கான பிசாசை ஜெயிக்கணும். வெளிப்படுத்தினல் 12:11 வலு சர்ப்பத்தை ஜெயித்தார்கள். வாசிக்கலாமா? மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படிக்கு தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். 9-10 வசனத்துல வலு சர்ப்பம் இருக்கு. அந்த வலு சர்ப்பமாகிய பிசாசை 9ஆம் வசனத்தில் பாருங்க. வலு சர்ப்பம், அந்த வலு சர்ப்பத்தை சாட்சியின் வசனத்தினால ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால ஜெயித்தார்கள். வலு சர்ப்பத்தை ஜெயிக்கணும் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 3:15 ரோமர் 16:20 சொல்லுகிறது. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அல்லேலூயா, ஆமென். வெளிப்படுத்தினல் 17:14 பாருங்க. மிருகத்தை ஜெயித்தார்கள். வெளிப்படுத்தினல் 17:14 வாசிப்போம் சார். ஆட்டுக்குட்டியானவரோடு யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோட கூட இருக்கிறவர்கள் யார் ஜெயிப்பா தெரியுமா? யார் ஜெயிப்பா? இந்த மிருகத்தை யார் ஜெயிப்பா? அவரோட கூட இருக்கிறவர்கள். எப்படிப்பட்டவர்களா? உண்மை உள்ளவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உண்மை உள்ளவர்களா, அழைக்கப்பட்டவர்களா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா, எப்போதும் அவரோடு கூட இருக்கிறவர்கள் மிருகத்தை ஜெயிப்பார்கள். 1 யோவான் 4:3-4 சொல்லுகிறது. அந்தி கிறிஸ்துவை ஜெயித்தார்கள். வாசித்து சார். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே அது இப்போது உலகத்தில் இருக்கிறது. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிற உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. 1 யோவான் 3:8 சொல்லுகிறது. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறார். பிசாசினுடைய கிரியை அழிக்கும்படியே தேவகுமாரன் வெளிப்பட்டார். அந்தி கிறிஸ்துவை ஜெயிக்கணும். ஏசாயா 25:8 மரணத்தை ஜெயித்தார். ஏசாயா 25:8 அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களும் இருக்கிற கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார், இதை நிறைவேற்றினார். மரணத்தை ஜெயித்தார். 1 கொரிந்தியர் 12:26 சொல்லுகிறது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்பதாக. அப்போஸ்தலர் 2:24 வாசித்து பாருங்க. தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. மரணத்தை ஜெயித்தார். மரணம் அவரை கட்டல. பரிகரிக்கப்படுகிற கடைசி சத்துரு மரணம். அந்த மரணத்தையும் இயேசு ஜெயித்தார். 1 கொரிந்தியர் 15:55 பாருங்க. பாதாளம், மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பாதாளத்தை ஜெயித்தார். அப்போஸ்தலர் 2:27 குறித்துக்கோங்க. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தரின் அழிவை காண ஒட்டி. இன்னைக்கு வாசித்த சங்கீதம் 16 உம்முடைய ஆத்துமாவை, என்னுடைய ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தரின் அழிவை காண ஒட்டீர். பாதாளத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. உலகத்தை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார், மாம்சத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், பொல்லாங்கானவனை ஜெயித்தார், அந்தி கிறிஸ்துவை ஜெயித்தார், அப்புறம் மரணத்தை ஜெயித்தார், அந்தி கிறிஸ்துவை ஜெயித்தார், மிருகத்தை ஜெயித்தார், எல்லாத்தையும் ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு என்ன ஆசீர்வாதம்? 5 வேகமாக சொல்கிறேன், குறிச்சுக்கோங்க. வெளிப்படுத்தினல் 2:7 இந்த ஜெயிக்கிறவனுக்கு என்ன ஆசீர்வாதம்? வெளிப்படுத்தினல் 2:7 ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு தேவனுடைய பரதேசில் இருக்கிற மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பார். ஆசீர்வாதம், ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பார்.
2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு 2ஆம் மரணத்தில் சேதப்படுவதில்லை. 2வது மரணத்தில் என்ன இல்லையா? சேதம் கிடையாது. 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். அல்லேலூயா. அடுத்தது, அவனுக்கு அறியக்கூடாது இருக்கிற புதிய நாமத்தையும் கொடுப்பேன் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு. 2:17. 3:5 பாருங்க, வெளிப்படுத்தல் 3:5, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். 3:12, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன். 12 ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், என் புதிய நாமத்தை அவன் மீது எழுதுவேன். 12. 21, நான் ஜெயங்கொண்ட என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவனோட கூட உட்கார்ந்தது போல என்னோடு கூட அவனோடு உட்காரும்படி அருள் செய்வேன். அவரோடு கூட உட்காரக்கூடிய ஸ்லாக்கியம். கடைசியாக வெளிப்படுத்தினால் 21:7, ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு என்ன ஆசீர்வாதமா? எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ளுவேன். எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். எதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் எதை சொல்றாரோ அதை கர்த்தர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். எல்லாரும் எழுந்து நிற்போம் தேவ சமூகத்தில். இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஜெபம் பண்ணலாம். உலகத்தை ஜெயிக்க, மாம்சத்தையும் பிசாசையும் ஜெயிக்க, glory to, பிசாசை ஜெயிக்க, பாவத்தை ஜெயிக்க, மிருகத்தை ஜெயிக்க, அந்தி கிறிஸ்துவை ஜெயிக்க, glory to God, வலு சர்ப்பத்தை ஜெயிக்க, glory. கண்களை மூடுங்க. இயேசுவே, ஜெயம் பெற்றவனாய் வாழ, மரணத்தை ஜெயிக்க, பாதாளத்தை ஜெயிக்க அவர் ஜெயித்தார். நான் இதை சொன்னேன். சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார். நமக்கு எதிராயிருந்த கையெழுத்தை குலைத்து போட்டு சிலுவையில் ஆணி அடித்து அவைகளில் வெற்றி சிறந்தார். அவர் ஜெயித்தார். அதை சொன்னதை நிறைவேற்றினார். எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் சுதந்திரிப்பேன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு மறைவான மன்னா, ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு வெண்வஸ்திரம், ஜெயங்கொள்ளுகிறவனை தூணாக்குவேன், ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு புதிய நாமம், ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல அவன் என்னோடு கூட சிங்காசனம். ஜெயங்கொள்ளுகிறவன் சுதந்தரிப்பான், எல்லாவற்றையும் சுதந்தரிப்பான். சொன்னது எல்லாவற்றையும் சுதந்தரிப்பீங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.